ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு ஒரு மாதம் ஆகியுள்ள நிலையில் தொழில் நகரான கோவையில் நிலவும் சூழ்நிலை குறித்து எமது செய்தியாளர் நேசராஜ் தரும் தகவல்களை கேட்கலாம். நேசராஜ் வணக்கம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் ஆகி இருக்கக்கூடிய நிலையில கோவை நகரில் நிலவும் சூழ்நிலை என்ன, அதை பத்தி சொல்லுங்க. நாம் தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அலுவலகத்தினானது முன்பு இந்தியன் வங்கி ஏடிஎம் உள்ளது. இந்த ஏடிஎம் தற்போது 2 நாட்களாக மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் அதிகமாக பணம் எடுக்கிறதுக்காக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே வருவாங்க. ஆனால் இங்கு இந்த ஏடிஎம் 2 நாட்களாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வர்றாங்க. அதே போல் கோவை ரயில் நிலையத்தில் உள்ள 7 ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல் கோவையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஏடிஎம் ஒன்று இருக்குது. அந்த ஏடிஎம்மில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏடிஎம்மில் 2000 ரூபாய் மட்டுமே எடுப்பதனால் இவர்கள் மருத்துவ செலவு, சாப்பாட்டு செலவுக்கு கூட எங்களுக்கு பணம் இல்லை என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் குறிப்பாக நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் கூறும் பொழுது மிகுந்த மனவேதனையில் நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி கூறும் பொழுது ஹாஸ்டலுக்கு நாங்கள் பணம் கட்டக்கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அதே போல் இன்று காலை சாய்பா காலனியிலிருந்து வந்த வெள்ளிங்கிரி என்பவர் கூறும் பொழுது என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் அந்த உடல்நிலைக்கு கூட மருத்துவரை காண்பிக்க கூட பணம் இல்லை என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். வங்கி அதிகாரிகள் கூறும் பொழுது ரிசர்வ் வங்கியிலிருந்து எங்களுக்கு போதுமான பணம் வருவதில்லை என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது பொதுமக்கள் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் இருக்குது. இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள ஏடிஎம் மையங்களை நீண்ட வரிசையில் நின்றுட்டுருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. ஆதலால் அவர்கள் 2000 ரூபாயும் கூட எடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அவர்கள் பணத்தை அவர்களே எடுக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளதால் மிகவும் மனவேதனையில் இருக்காங்க. இது குறித்து நாம் இவர்கிட்ட கேட்போம். சார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? பணம் எடுக்கிறீங்களா? ஆமாம் சார், பணம் எடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகுது வர்றதுக்கு. இப்போ நேரம் வரிசை நிற்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க? இது சம்பளம் வாங்கி ஒரு பணம் கூட எடுக்க முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் காலையிலேருந்து நின்றுருக்குறோம். எங்கே போனாலும் எங்கேயுமே பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ கடைசி இப்போ இங்கே வந்திருக்கிறோம். 2000 மட்டும் பணம் ஒரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 2000 மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இது எங்கேயும் போய் சில்லறை மாற்ற முடிய மாட்டேங்குது. ஒரு 1000, 500 அந்த மாதிரி நோட்டுகளை வெளியிட்டு எங்களுக்கு வேகம் அந்த குறையை வேகம் நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நீண்ட வரிசையில் இருக்கார்கள். குறிப்பாக இந்த வெளியூரில் இருந்து வரும் நபர்கள் பணம் இல்லாமல் மிகவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது.